திமேயுவின் மகன் பார்த்திமேயு. பர்த்திமேயு என்றால் பர் என்றால் மகன். இப்போ அவன் அப்பாவோட பேரும் அவனோட பேரும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஒரு வழி அருகே உட்கார்ந்த பிச்சைக்காரன், குருடன். He was a blind man and was a beggar. Now let's learn something from this. இந்த பிச்சைக்காரனுக்கு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். Now rather than learning from me, I think the biblical characters are so good, we can learn something from these people. நீங்கள் என்னிடமிருந்து கற்றுக்கொள்வதை விட இந்த வேதத்தில் இருக்கும் சில கதாபாத்திரங்களுக்கு அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். அவன் verse 47, 47ஆம் வசனம், அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என கூப்பிடத் தொடங்கினான். So this beggar got to know that Jesus is coming on his way. He started calling him, Jesus, Son of David, have mercy on me. He started calling him, right? Now, Jewish people, as you know, that thought the Messiah should come from David's descendants. So that's why he called Son of David. யூத ஜனங்கள் மேசியா என்பவர் தாவீதின் வம்சத்திலிருந்து வர வேண்டும் என்பதை தெரிந்திருந்ததனால் தாவீதின் குமாரன் என்று கூப்பிடுகிறார். இயேசு என்ற பெயரை இவன் கேள்விப்பட்டிருக்கலாம். என்றால் ஜனங்கள், அதிகமான ஜனங்கள் கூட்டிருக்க ஜனங்கள்லாம் சொல்லியிருப்பார்கள், இந்த இயேசு அற்புதங்கள் செய்கிறவர், ஜனங்களுக்கு உதவுகிறவர், நீ ஏதாவது கேட்டால் உனக்கு உதவி செய்வார்னு ஜனங்கள் சொல்லியிருக்கலாம். ஆகவே இயேசுடைய பெயரை அவன் உணர்ந்தவனாக இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறான். He would have known about Jesus. The bystanders or others would have told him, there's a great man, Jesus coming. If you ask him, you can't get help from him. So that's why he started calling him. Now this is where the faith starts. இங்கு தான் விசுவாசம் ஆரம்பிக்கிறது. You believe, God can give it to you, and you keep asking. கடவுள் எங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்பதை உணர்ந்து நாங்கள் அவரிடம் கேட்கும் பொழுது இதுக்கு பேர் தான் விசுவாசம். அப்போ நாங்கள் அவரால் தர முடியும், அவர் தரக்கூடியவர் என்ற ஒரு நோக்கத்துடன் அவரை கேட்கும் பொழுது, அவரை அணுகும் பொழுது எங்களுக்கு ஏற்படுவது தான் இந்த விசுவாசம். சரி, இதுதான் விசுவாசத்தின் ஆரம்பம். This is the beginning, actually the beginning of faith really. Now look at verse 48. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். Now the others, when this person started calling Jesus, Son of David, help me, help me, what did the bystanders or the other people did? What does the English verse says? What did they say? Scolded. Oh, you know what scolding means, isn't it? Has anybody scolded you? Okay, right. Okay, right. Many times we got scolded, isn't it? Okay, right. So here the people are scolding him. Shut up, you man. A big man is going on the way. What are you disturbing? Shout, you are shouting, and people started scolding. தமிழில் போட்டுக்க அவனை சும்மா பேச்சு கொடுக்குற மாதிரி இல்லை, அதட்டுறது கொஞ்சம் கொஞ்சம் ஹார்ட் வேர்ட் தானே. அதட்டினார்கள். வந்து அவனை குட்டு கொடுத்தாங்களோ தெரியாது, எனக்கு தெரியாது. அவனை என்னமோ அதட்டினார்கள். ரைட், என்ன குட்டெல்லாம் கொடுப்பீங்களோ நீங்கள்? ஓகே, அதட்டினாங்க. டோன்ட் ஷவுட் லைக் தட். அதட்டினார்கள் இருக்கிறாள். இஸ் இட் கரெக்ட் வாட் தே டிட்? இது ஜனங்கள் செய்தது சரியா? No. So next time you can ask people who are scolding you and knocking you, it's not good really. Okay. So, that's what people did. Whereas this man want to reach God, but people are against him. இந்த மனிதன் இயேசுவை அடைய விரும்புகிறான், அவரை நாட விரும்புகிறான், தேட விரும்புகிறான், கேட்கிறான். ஜனங்கள் அவனுக்கு எதிரியாக இருந்தார்கள். The world is like that. Satan is like that. இந்த உலகம் சாத்தானால் இது மாதிரி தான். விசுவாசத்துக்கு தடைகள். There is an obstruction to our faith. Don't think our faith is easy. It's a journey. விசுவாசம் லேசன் நினைக்க வேணாம். இது ஒரு பாதை, இது தொடர்ந்து செல்கிற ஒரு பாதை. இந்த பாதையிலே தடைகள் இருக்கும். சில பேர் தெரிஞ்ச ஜனங்களே எங்களுக்கு தடையாக இருப்பாங்க. Sometimes with known people will be disturbance to us really. Right. Here the people were scolding him. Faith has obstructions. Let's see what this beggar man did. இந்த குருடன் என்ன செய்தான்னு பார்ப்போம். 48ஆம் வசனத்தில், அவனோ
தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். But this man shouted furthermore, saying that, Son of David, Jesus, help me. Increased his voice. That's faith. இதான் விசுவாசம். Let there be obstruction. I am not scared of that. I won't give up. I am just more or less like persistent. Persevere myself to reach him and ask what I want. This is faith. விசுவாசம் என்று சொல்லும் பொழுது தடைகள் வரும் பொழுது அவற்றை கண்டு பயந்து விடாது, தொடர்ந்து முயற்சி செய்து விடாப்பிடியாக அந்த பாதையில் இருப்பதுதான் விசுவாசம். இப்போ விலங்குதான் அந்த பிச்சைக்காரன்கிட்ட இருந்து நான் கொஞ்சம் கற்றுக்கொள்ளலாம். We can learn something from this man really. Right? He wasn't giving up. He was persistent, persevering with faith really. So as Christians, one of our character we should have is perseverance. கிறிஸ்தவர்களாக எங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் தொடர்ந்து அந்த விசுவாசத்தில் இருப்பது, விடாப்பிடியாக இருப்பது, முயற்சி செய்து கொண்டே இருப்பது. இதுதான் விசுவாசத்தின் ஒரு பகுதி. ஆகவே தான் ஜெபம் என்று சொல்கிற நேரத்தில் விடாது ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் எங்களுக்கு கூறிகிட்டே போகிறார். ஆகவே நாங்கள் விடக்கூடாது. இது விசுவாசத்தின் ஒரு பகுதி. ரைட். ஸோ ஃபெய்த் should be an increasing one. விசுவாசமானது வளரும் விசுவாசமாக இருக்க வேண்டும். விசுவாசம் வளரும் விசுவாசமாக இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு தெரியும் இந்த சந்திரனை பார்த்துருக்கீங்களா? மூன், ஹேவ் யூ சீன் அ மூன்? ஓகே. ஸோ ஹவு மெனி டேஸ் இட்ஸ் ஃபுல்? எத்தனை நாள் அது முழுமையாக இருக்கும்? ஃபியூ டேஸ், 3 days, 4 days. ஓகே. பட் half of the time it start increasing its size and then becomes full moon, and in the middle of the month it start waning. அந்த சந்திரனானது வளரும் பிறைன்னு சொல்லுவாங்க. வளரும் பிறை. ஓகே. பிறை வளர்ந்து போய் அது எங்கே போய்ட்டு முடியும்? முழு நிலவாக மாறும். பிறகு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் என்ன செய்யும்? தேய்ந்து போய் தேயும் பிறையமாக எங்கே வந்து முடியும்? பிறகு தமிழ் அழகான வசனம் வைத்திருக்கோம் நாங்கள். பௌர்ணமி, அமாவாசை. ரைட், அமாவாசை. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, எங்களோட விசுவாசமும் வளரும் விசுவாசமாக இருந்து பௌர்ணமியில் போய் முடிய வேண்டும். Our faith also should be like this, the moon which increase in size, and our achievement should be like that full moon. விசுவாசம் வளர வேண்டும். இவன்ட விசுவாசம் அப்படி தான் இருந்தது. This man's faith was like that. He didn't want to give up. It was increasing in faith. So let's see what happened to him. Verse 49, 49ஆம் வசனத்தை பார்ப்போம். பிறகு என்ன நடக்கிறது? இயேசு நின்று இயேசுவை நிற்க வைத்தது எது? Jesus stood there. What made Jesus to stand there? This man's faith. See? So faith has that power. He will listen to you. He will stand and listen to you. He will pause and listen to you. நாங்கள் ஜெபத்தில் தொடர்ந்து விடாப்பிடியாக இருக்கும் பொழுது, வளரும் விசுவாசத்திலே இருக்கும் பொழுது, இயேசு நின்று என்ன சொல்கிறார் என்றால், அவனை அழைத்து வர சொன்னார். Hey, bring him here, Jesus told. So your faith has some power. You can ask Jesus to pause and listen to you. That's why Jesus said, have faith. Okay. அவர்கள் அந்த குருடனை அழைத்து, இது யார் ஆக்கள் அழைக்கிறாங்கண்டா? ஜனங்கள். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். The same people now saying, come on, get up. Jesus is calling you. Right? And they are trying to preach to him now. இப்பொழுது ஜனங்கள்லாம் சேர்ந்து அவனுக்கு உபதேசம் பண்ணி, திடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஜனங்கள் என்ன செய்தாங்க? அதட்டினார்கள். Few minutes ago, these same people were scolding him. Now they are saying, come on, get up, maybe they would have used brother, get up, brother. Jesus is calling you. Come, I'll give you a hand. Come. Don't believe this world. இந்த உலகத்தை நம்பாதீங்க. ஒரு நேரம் ஒன்று சொல்ல, இன்னொரு நேரத்தில் ஒன்று. Don't believe this world. It will tell one thing at one time and it can completely change and tell the opposite thing the next time.
That is why we should have the faith on the one who can listen to us. ஆகவே தான் எங்களுடைய விசுவாசம் உலகத்தில் இல்லாது, உலகத்தாரிடம் இல்லாது, அவரிடம் இருக்க வேண்டும். ஏன்னா உலகம் அப்படி தான் ஒரு நேரம் ஒவ்வொரு மாதிரி சொல்லும். ரைட், verse 50. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். verse 50. What does it say in English? Right. He threw his cloak, isn't it? Okay, right. And then came to Jesus, really. I'm going to talk about that bit more later. இதை குறித்து நான் கொஞ்சம் பிறகு பேசுகிறேன். Let me just finish first verse 51. Okay, முதலாவது 51 என்று சொல்கிறேன். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். Jesus asked him, what do you want? What do you want me to do? Come on. Jesus knows, isn't it? Right, what he wants? Why should you ask this question? இயேசுக்கு தெரியும் தான் இவன் என்ன கேட்க போகிறான்ட்டு. ஏன் இந்த கேள்வியை கேட்க வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். சரி, சமம். We'll put the situation into ourselves. Let's think. Okay, we are that beggar really. Right, I am beggar by profession. I have been begging for a long time. My living depends on begging. If the begging goes, my life also goes really, right? So I'm a beggar really. Now, if Jesus asked, what do you want? I could have asked two things. I could ask, God, give me some money. Because that is the profession. That's what he wants from people normally. Or he would have asked, give me my sight. இந்த பிச்சைக்காரன் ரெண்டில் ஒன்று கேட்டிருக்கலாம். ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் காசு தாங்க ஆண்டவரே என்று கேட்டிருக்கலாம். இல்லது இந்த பார்வை அடைய வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். ஆகவே தான் இயேசு கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று. There are times in our life, both looks like important, but we can't find out or we can't make a decision, which is so important. வாழ்க்கையில் பல நேரங்கள் ஏற்படும். அதான் ரெண்டும் சரி போல தெரியும், ரெண்டும் தேவை போல இருக்கும். ஆனால் ஆண்டவர் உனக்கு என்ன வேணும்னு ஒன்றை கேட்டால் எது தெரிவு செய்யணும்னு தெரிய முடியாமல் இருக்கும். அதா எது வேணும்? சில பேர் நாங்கள் உங்களோட கையை காட்டு வந்தேன், ரெண்டு ஒன்றை தொடுங்கன்றது. அது மாதிரி தான் இங்கே கதை. What do you want? Many Christians don't know how to make decisions. When things happen, when difficult things come, it looks like, oh, this or that looks like most are important. We should be in a position to make decisions. Correct decision first. The important thing first. வாழ்க்கையிலே பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது ரெண்டில் ஒன்று பார்க்குற நேரத்தில் சில நேரங்கள் எது சரி பிள்ளைன்னு தெரியாமல் ரெண்டும் சரி போல் இருக்கிற நேரத்தில் எது சரியானது என்று தீர்மானிக்க எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். Jesus wants you to make that decision. ஏசு அந்த தீர்மானத்தை நீங்கள் எடுக்க விரும்புகிறார். உனக்கு என்ன வேண்டும்? I pray that God gives you the wisdom to make the correct decision. அந்த விதமான ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தர வேண்டும் நான் பிரார்த்திக்கிறேன். என்றால் நிறைய ஆக்கள்கிட்ட அது இல்லை. அது வேணும் இது வேணும் எல்லா இடத்தையும் போய்ட்டு மனசையும் குழப்பிக்கிட்டு வாழ்க்கையும் குழப்பிக்கிட்டு போகிறாக்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரியான நேரத்தில் சரியான தீர்மானம் எடுக்க நிறைய பேருக்கு தெரியாது. உனக்கு என்ன வேண்டும்? இவன் சரியான தீர்மானத்தை எடுத்தானா அதற்கு அந்த குருடன், ஆண்டவர் உமக்கு தெரியும் தானே எல்லாம், எனக்கு கொஞ்சம் பணத்தையும் எல்லாம் அவனு சொல்லாமல் அவன் சொல்கிறான். அந்த குருடன் என்ன சொல்கிறான்? நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னான். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறான் என்ற அதற்கு அந்த குருடன், ஆண்டவரை நான் பார்வை அடைய வேண்டும். That blind man said, Lord, I want my sight back. He made the correct decision. He made the correct decision. That's why Jesus asked him. So in the life of faith, it's a journey. There will be times you don't know what to do next. God gives you the wisdom. You have to make the decision, correct decision. This is in the life of faith. இந்த விசுவாச பாதையில் கூட சில நேரங்களில் எது செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கும். இப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட ஞானத்தை கொடுப்பார், வழிநடத்தலை கொடுப்பார். நீங்கள் சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அந்த சரியான தீர்மானம் எடுக்கிறது ஆண்டவருடைய சித்தத்தின் கீழ் உள்ளதாக இருக்க வேண்டும். When we make correct decision, it should be according to the will of God. So we must find out what will of God really. This man knew. இவனுக்கு தெரிஞ்சது. ஆகவே தான் 58ஆம் வசனத்தில் 52வது வசனத்தில், because verse 52, so Jesus look at him, இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். See,
Even Jesus commented saying, your faith has healed you. You can go. So what is the main reason he got healed? He had faith. Persistent faith. Never giving up faith. In the time of difficulties to make the correct decisions. So this is faith. இந்த குருடனை பார்த்து ஆண்டவர் சொல்ற உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து சொல்ற இந்த இவன்கிட்ட கண்ட காரியங்கள் என்ன இவன்ட்ட விசுவாசத்திலே விடாப்பிடியாக இருக்கிறது, தொடர்ந்து ஜெபம் பண்ணுறது, தொடர்ந்து ஆண்டவரை பிடிச்சு கொண்டு இருக்கிறது, சரியான நேரத்தில் சரியான தீர்மானம் எடுக்கிறது ஆண்டவர் சித்தத்தின்படி. இவை எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்குறார். பார்த்து தான் எல்லாத்தையும் பார்த்து இவங்கிட்ட தான் அப்பா விசுவாசம் இருக்குன்னு பார்த்து உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போ, நீ பார்வையடைக்கலாம்னு சொன்னான். அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஸோ he got his sight back and he started following Jesus everywhere he went. Now let me come to verse 50. He threw his cloak and got up and came to Jesus. அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். Any of you have any idea why this verse is included in the Bible? யாருக்காவது ஒரு ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த வசனம் பைபிள்லையும் போட்டிருக்காங்க, பிச்சைக்காரன் மேல் வஸ்திரம் அதை எரிந்துட்டு வந்தானா, இதையும் பைபிளில் போட்டிருக்கிறாங்க. பிகாஸ் இட்ஸ் a step of faith. இது விசுவாசத்தின் ஒரு படி. சரி, உங்களுக்கு தெரியாதனால நான் அந்த ஒரு க்ளோக்கை கொண்டு வர்றதுக்கு பதிலாக ஒரு பெரிய ஒரு ஹேங்கர்சீஃபை கொண்டு வந்திருக்கணும். ஓகே, திஸ் இஸ் a big handkerchief. Imagine this is the cloak of the beggar. ரைட், இதான் அவன்கிட்ட மேல் வஸ்திரம்னு வச்சுக்கொள்வோம். அவன் மேல் வஸ்திரத்தை மேலே தான் போட்டிருப்பான், தான் கீழே போட்டிருக்க மாட்டான். ஓகே, மேல் வஸ்திரம். ஓகே, இது பிச்சைக்காரன்ட்டு மேல் வஸ்திரம். ஓகே, இது அவனுக்கு மிக முக்கியமானது. திஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் இன் திஸ். இஸ் cloak is very on the put on the top really. For a beggar it's so important. Okay, why it's so important? When he start begging for money, what will he do? இது என்னது, இது காணிக்கை? ஓகே, பரவாயில்ல, ரைட், நானும் காணிக்கை தான் கேட்க. அம்மா காசு போடுங்க, ரைட். The beggar normally begs for money, okay? So this is so important for him really, right? He keeps that and money comes. இதெல்லாம் வரும். இந்த காசை எங்கெங்க முடிச்சு வச்சிருப்பான்? Does he go to the bank and deposit the money there? No. இந்த முடிச்சு போட்டிருப்பான். இதில் he just tie the thing and then put that. So there will be a lot of money around this. So important for him. அதுதான் நம்ம மேலே போட்டுக்கிட்டே இருக்கிறது, மேல் வஸ்திரம். When he goes to wash his face, what he will use to wipe his face? This is the one, right? அவன் விட்டு முகத்தலங்காலம் இதுதான் பாவிப்பான். It's so important to him. இந்த மேல் வஸ்திரம் பிச்சைக்காரனுக்கு மிகவும் முக்கியமாக இருந்தது. பைபிள் சும்மா எழுத மாட்டாங்க இந்த வசனங்கள்லாம். Bible doesn't write things unnecessarily. When God called him, it doesn't matter to him anymore. ஆண்டவர் அவனை கூட்ட பொழுது இவனுக்கு இது இனிமேல் தேவைப்படாது. ஆகவே என்ன செய்கிறான்? மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு he threw the cloak and came to Jesus. Because if he keeps this, he will keep on begging them. திரும்ப போயிடுவான் பிச்சை எடுக்கிறதுக்கு. அவனுக்கு பிச்சை எடுக்க தேவையில்லை. நம்ம ஆண்டவர் கண்களை கொடுத்துருக்கார், ஞானத்தை பார்த்தவன் உயிர் வாழ முடியும். இப்பொழுது அநேக நேரங்கள் எங்களுக்கு தடையாக இருப்பதென்றால் நாங்கள் உலகத்தையும் பிடிச்சு கொண்டு மற்றதையும் பிடிச்சு கொண்டு ஆண்டவர்கிட்ட வார நேரத்தில் அதையும் இதையும் தூக்கிக்கொண்டு அவருக்கு பின்னால் வர பார்க்குறது. ஆண்டவர் கூப்பிடும் பொழுது எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ, எதெல்லாம் எங்களை ஆண்டவரிடத்தை மேலே வர்றதுக்கு தடையாக இருக்கிறோ அதை நாங்கள் அதுக்கு ஒரு முடிவு எடுத்துகிட்டு தான் வரணும். ஆகவே தான் இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் இதில் அந்த விசுவாச வீரர்கள் பற்றியெல்லாம் நிறைய பேசிட்டு அவங்க என்ன மாதிரி அதை முடிக்கிறாங்க. 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எபிரேயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம், Hebrew chapter 11 is the list of the fame list of all the people who have wonderful faith really, right? So that's about chapter 11. So mentioning all the people of fame in this list, இந்த விசுவாச வீரர்கள்லாம் 11ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட பிறகு எப்படியாக வசனம் முடிகிறது? Hebrew chapter 12 verse 1 goes on like this. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு
தள்ளிவிட்டு, உதறிவிட்டு, எறிந்துவிட்டு, விசுவாசத்தை தூக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவும். In English says, if you want to carry on in this journey, we have enough examples in chapter 11. Like what they did. Whatever the obstructions against you, whatever the burdens or the sin, you must prepare to throw them out and follow Jesus. That is the path of faith. That's what this beggar did. So now you're getting to know what faith means. இப்பொழுது உங்களுக்கு விளங்குகிறது விசுவாசம் என்றால் என்னண்டு. இதை நாம் வரவிலக்கணும்னு சொல்லாமல் இவன்ட கதையிலிருந்து நிறைய காரியங்கள் நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இது விசுவாசம். இப்போ இந்த மாதிரி விசுவாசத்தில் இருக்கிற நேரம் நாங்கள் வளர்ந்து 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 பௌர்ணமியாக நாங்கள் போகலாம். ஸோ வித் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் வி கேன் இன்க்ரீஸ் அண்ட் பிகம் ஃபுல் மூன். ஓகே, பட் தேர் இஸ் ஆப்போசிட் டு தட். இஃப் யூ டோன்ட் டூ திஸ், நாங்கள் இது இப்படி செய்யாவிட்டால் இதுக்கு எதிரானது என்னவென்றால் குறைந்து 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 போய் அமாவாசையில் முடியலாம். சில பேருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நல்லா ஆரம்பித்து அமாவாசையில் முடிஞ்ச கிறிஸ்தவர்கள் பார்த்துருக்கீங்களா? நான் கொஞ்சம் பேரை பார்த்துருக்கேன். நான் பற்றி நான் ஆரம்பத்தில் நல்லா தான் இருப்பாங்க. இப்போ எங்கெங்கே இருக்கிறீங்க? அமாவாசையில் இருக்கிறாங்க. அப்படி போகக்கூடாது எங்களோட ஃபெய்த். Our faith should never get into the state like this moon going down and then becoming the full dark moon. No. In chapter 10, Mark chapter 10, there was another person. This chapter 10 is a wonderful thing, really, wonderful thing. Chapter 10, Mark chapter 10, the same chapter 10, verse 17 onwards, 17ஆம் வசனத்திலிருந்து, வென் அவர் புறப்பட்ட போகையில் ஒருவன் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் பற்றி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நல்ல கேள்வி. A young man or person, he looks like a young and a rich person according to the other gospels as well. மற்ற சுவிசேஷங்கள் படி பார்க்கணும், இவன் இளம் வாலிபன், அதே நேரத்தில் பணக்காரனாக வந்திருக்கான். இவன் வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறான். He is asking important, Lord, what shall I do to inherit the kingdom of God? Nitya Jeevan, the eternity. How can I get into that? Good question. Now Jesus said, ஏசுவனை பார்த்து சொல்கிறார், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை. Why do you say that I am good? There's no one is good except the Lord alone. Why did he say like that? Why did he say like that? ஏன் அப்படி அவர் சொன்னார்? ரைட். இவனுக்கு கடவுள் வித்தியாசமான கடவுள். இஸ் காட் இஸ் அ டிஃபரண்ட் காட். He wanted to follow Jesus, but his God was somebody different. அவன் இயேசுவை பின்பற்ற விரும்பினான், ஆனால் உண்மையான கடவுள் வித்தியாசம். ஆகவே தான் இந்த இடத்துல இயேசு இந்த கடவுள் இதை கொண்டு வர்றார். தேவன் ஒருவர் தான் நல்லவர், நீ என்னை நல்லவன் சொல்கிறா. இயேசு சொல்கிறா, நீ என்னை நல்லவன் சொல்கிறா, ஆனால் தேவன் தவிர தான் நல்லவர் ஒருவரும் இல்லை. ஆகவே இயேசுவாகிய என்னை நீ ஒரே கடவுளாக நீ ஏற்றுக்கொள்ளவும் தயாரா என்று தான் கேட்குறார் இந்த இடத்துல. அதுக்காக தான் இப்படி கேட்குறார், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே. அப்போ நீ என்னை தேவன் என்று ஏற்றுக்கொள்ள தயாரான்னு கேட்குற. இவன் வாழ்க்கையில் அதுதான் பிரச்சனை. His life had a problem. He wanted to give importance to so many things. So therefore, so many gods occupied his mind. Still he wanted to follow Jesus as well. Then Jesus looked at him and said, you know about 10 commandments? All the commandments in the Old Testament. The 10 கற்பனைகள் உனக்கு தெரியுமா? பழைய இதெல்லாம் இருக்குதுண்டு. What he said? Verse 20 he said, Lord, from my childhood I never missed one thing. Everything I obeyed. போதகர இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். Was he speaking the truth or lie? இவன் உண்மையை சொல்கிறானா பொய் சொல்கிறானா? சிறு வயது முதல் இந்த 10 கற்பனைகளை நீங்கள் யாராவது முழுக்க கை கொண்டிருக்கீங்களா? என்னால் நான் முடியாதுங்க. மை குட்னஸ், இப்போவும் 1-2 நான் பிள்ளை தான் விடுறேன். 10 கற்பனைகள் 10 கற்பனைகளை சிறு வயது முதல் இதுவரை ஒரு பிள்ளையும் இல்லாமல் கை கொண்டவங்க யாரும் இருக்கிறீங்களா?
Are there anybody who can say, from my childhood onwards, I never missed a point, I obeyed everything to the dot, 100%, I'm perfect in following the 10 commandments? Are there anybody to say like that? If you say, like Jesus said, you're telling a lie. So Jesus caught him really, right? He knew that he has so many wrong things. Therefore, in verse 21, he says, இயேசுவனை பார்த்து சிறுமதெல்லாம் சொல்கிறார். Then Jesus said, now I'll prove one point, okay? He says, உன்னிடத்தில் உள்ளதை ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டான எல்லாத்தையும் விட்டு தரித்திர கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வாண்டா. You have something wrong with you. You are a very filthy rich man. Come on, sell your possessions, give it to the poor people, and take up the cross and follow me. This person couldn't do it. That poor man did it. Poor blind man threw what is important to him. அந்த பிச்சைக்காரன் செய்தான். தனக்கு முக்கியமானது தூர எறிந்து விட்டு வந்தான். இவன் விட்டு கொடுக்க விருப்பமில்லை. இயேசு கேட்கும் பொழுது விட்டு கொடுக்க விருப்பமில்லை. When Jesus asked, he wasn't willing to obey. For only his purpose of following Jesus is healthy life, wealthy life, comfortable life. Cross shouldn't be mentioned there. இவனுக்கு தேவையானதெல்லாம் இயேசுவை பின்பற்றும் பொழுது சுகம், பலன், பணம் இதெல்லாம் இருக்கணும். இந்த சிலுவை கிழுவன்னு இடையில கொண்டு போட்டுறாதீங்க. இதெல்லாம் இருந்தால் சரி வராது. நிறைய பேருடைய விசுவாசம் அப்படி தான் இருக்கிறது. ஆண்டவரே, நான் உங்ககிட்ட வர்றதுக்கு கேட்குறதெல்லாம் எனக்கு உதவி செய்கிறதுக்கு நீர் எனக்கு சுகத்தாரும் பிளத்தாரும் மதத்தாரும் இதத்தாரும் இந்த இடையில வந்து சிலுவை பாடுபடுறதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. எப்படின்னு சொன்னாங்க விட்டுட்டு ஓடிடுவாங்க. இது இல்லைங்க சிலுவை விசுவாசம். This is not faith. Let us learn from that beggar man, blind man. But unfortunately, this man, அவன் மிகுந்த ஆசையிலோன இருந்த அந்த வார்த்தையில கேட்டபொழுது மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். My goodness, even Jesus couldn't save him. Even this person, because when he heard this, he couldn't give up this what Jesus wanted. He couldn't take up the cross and follow him. He went very sad and didn't follow Jesus. I think these are the people who went down and down and down to the dark moon. அமாவாசைக்கு வந்தான் உதாரணம். பின்வாங்கி எங்கேயோ போயிட்டான், துக்கத்தோடே போய்விட்டான். எங்களோட வாழ்க்கையில் சில நேரங்களில் ஆண்டவர் சிலுவையை வைக்கிறார் என்றால் பயந்துட்டு ஓட வேண்டாம். அதை நாங்கள் எடுத்துக்கொண்டு போகும்பொழுது தான் விசுவாச வாழ்க்கை இருக்கும். So when the cross is coming between us and Jesus, don't give up. Otherwise there's a question about your faith. All right, the second story. We saw about the person who went really to the dark of his life really. அந்த அமாவாசை வரையும் சென்று ஒருவனை பார்த்தோம். சரி, உங்களோட விசுவாசம் இந்த பௌர்ணமி போல பூர்ணமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? What you have to do for your faith to become the full grown faith like the full moon? What you should do? What are the kind of faith or the quality of faith you should have to have this kind of faith? உங்களோட விசுவாசத்தின் குணாதிசயத்தில் என்ன இருக்கணும் இப்படியாக அந்த முழுமையான விசுவாசம் இருக்கிறது? வேறு என்ன சொல்ல முடியுமா? Right. Mark chapter 10 again. Okay, this is the third story which I want to tell. நான் கொடுக்க வேண்டிய மூன்றாவது கதை இதுதான். மார்க்கு 10ஆம் அதிகாரத்திலிருந்து தான். Starting from verse 13. 13ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது சிறு பிள்ளைகள் அவரிடத்தில் தொடும்படிக்கு அவரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இங்கேயும் அதட்டல் தான். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். When the small children came, again like what they did to the beggar, they also scolded the children. But Jesus was upset about this
And he told them not to scold them and hug them and bless them and said these important verses. Unless you accept the kingdom like these small children, it's very difficult for you to enter into it. Now I put the question like this. Why did Jesus tell this? We all have to become like small children to complete our faith, to have full faith, to get into kingdom. நாங்கள் சிறு பிள்ளைகளாக மாற வேண்டும், அப்போ தான் ஜெயவண்டிய ராஜ்யத்தில் போகலாம், அப்போ தான் எங்களுடைய விசுவாசம் நல்லா இருக்கும். ஏன் அப்படி சொன்னார் ஆண்டவர்? Why did he tell like that? ஏன் அப்படி சொன்னார்? இங்கே நிறைய சிறு பிள்ளைகள் இல்லை, நீங்களாம் வளர்ந்த பிள்ளைகள். You are all grown up. There's only one small child here. Where is the child? Gone with them? No, நீங்கள் ரைட், இந்த அம்மா கூட்டின்னு போயிட்டாங்க தான் சின்ன பிள்ளை. ரைட், ஓகே, ரைட், ஓகே. So what is the difference between that small child and us? What is the important difference? There are a lot of differences, but what is the most important thing? எது முக்கியமான காரியம்? எது முக்கியம்? They are very clever, we are not clever. Okay, right, okay. So எது உண்மையா? என்ன வித்தியாசம் உண்மையா? What is the thing between the small child and thing? Why did Jesus use these verses? Unless you become like the small child, you will never get into heaven. எல்லாத்தையும் கவடமில்லாத மனசு போக கவடம்லாம் வரும். ஆனால் கொஞ்சம் இந்த ரைட் சின்ன வயசில் கொஞ்சம், ஆனால் இந்த சின்ன பிள்ளைகளாக இருக்க நேரமே இன்னொரு ஆள் அம்மா இன்னொரு பிள்ளையை தூக்கினாலும் பிள்ளைகள் அழும் தானே. அந்த வயசுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வரும். இந்த பாவம் இல்லைன்னு சொல்லிடுறாருங்க சின்ன பிள்ளைகளுக்கு. மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுத்தர தேவையில்லை. ஓகே, ரைட், ஓகே, ரைட். ஸோ தட்ஸ் நாட் த டிஃபரன்ஸ். வாட் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ்? டிபெண்டன்ஸ், டோட்டல் டிபெண்டன்ஸ். நாட் ஜஸ்ட் டிபெண்டன்ஸ், டோட்டல் டிபெண்டன்ஸ். முழுமையாக நம்பியிருத்தல். அந்த புள்ள எழும்பி ரோடை க்ராஸ் பண்ணி போக முடியுமா? யாரில் தங்கி இருக்கும்? அம்மா கிட்ட தான். அந்த பிள்ளைக்கு சாப்பாடு பசி நேரத்தில் நல்லா அளத்துறீங்க தானே. யார் அந்த பிள்ளை சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகுமா? சாப்பாட்டுக்கு யாரில் தங்கி இருக்கும்? அம்மாவில் தான். எல்லாத்துக்கும் அப்பாலையும் தங்கி இருக்கும் தானே. ஓகே, ரைட், ஓகே, சரி, அப்பாவும் செய்வார் நான் நினைக்கிறேன். ஓகே, ரைட். இந்த சிறு குழந்தைகள் தாய் தந்தையில் தங்கி இருப்பது போல. The small children just totally depending on parents for anything and everything. Now this is the highest form of faith. This is the highest form of faith. Not for just few things here and there and rest of the thing I can manage, you see. Total dependence on him. முழுமையாக அவர்கள் தங்கியிருந்து, முழுமையாக அவர்கள் தங்கியிருக்க அவர் சொல்கிறபடி நடப்பாங்க, அவருடைய சித்தத்தை உணர்வாங்க, அவருடைய இதை பார்த்து நடப்பாங்க. இதுதான் விசுவாசத்தின் உச்சகட்டம். ஆகவே இந்த விதமான விசுவாசத்தில் ஆண்டவர் உங்களை அழைத்து உங்களை வழி நடத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாங்கள் ஜெபிப்போம். Let's pray. Oh Lord, thank you for this beggar, Bartimaeus. ஆண்டவரே, இந்த பத்திமைக்கு அவனை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இவனை போல விசுவாசத்தை எங்களோட வாழ்க்கையிலும் கொடுத்தரலாம். Lord, give us the faith like this. Things happen, but let not get upset about all those things. ஆண்டவரே, இவைகளாம் நடக்கும் பொழுது நாங்களும் மனம் கலங்காமல் இவனை போல விடாப்பிடியாக திடமாக இருந்து உம்மை அணுகி உம்முடைய சித்தப்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை செய்திடலாம். ஆண்டவரே, oh, let us have faith like this Bartimaeus. Keep on persistence and reach him. There will be obstructions. There will be crosses. தடைகள் இருக்கும், சிலுவைகள் இருக்கும். Oh Lord, give us the ability, the power, the strength and the wisdom to go through them, to hold them, to manage them. ஆண்டவே, தடைகள் சிலுவைகள் எல்லாம் வரும் பொழுது இவை மேற்கொள்ளவும் இவற்றை நாங்கள் கை கொள்ளவும் இவைகள் கூடாக போகவும் எங்களுக்கு பலத்தை தாரும். ஆண்டவரே, அப்படியாக இந்த ஜனங்களுக்கும் பலத்தை கொடுத்து விசுவாச பாதையிலே முன்னேற கிருபை செய்தரலாம். Oh Lord, I pray that you give the strength to these people here to follow you in the path of faith. In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.